பவித்ரா, பகல்காம் பயங்கரம் தொடர்பாக பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரத்திற்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றுவது என்பது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வது, ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் பதில் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே இதுபோன்று 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற பிறகு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி எல்லையில் உள்ள அந்த தீவிரவாதிகளின் முகாம்கள் தகர்க்கப்பட்டன. அதுபோல இந்த முறை இந்த பகல்காமில் நடைபெற்றுள்ள இந்த பயங்கரவாத தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்து ஒட்டுமொத்த தேசத்தையே உலுக்கியுள்ள இந்த தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலர் உயிரிழந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலை அடக்குவது ஒடுக்குவது எவ்வாறு என்றும் இது போன்ற தாக்குதல்கள் இனிமேல் நடைபெறாமல் எவ்வாறு தடுப்பது என்பது குறித்தும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்று பகல்காம் சென்றிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது உடனடியாக டெல்லி திரும்பி இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். அவர் அந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தையும் நேரடியாக பார்வையிட்ட அமித்ஷா அங்கு உள்ள பாதுகாப்பு சூழல் மற்றும் அங்கு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி மற்றும் அவர்களுக்கு உறவினர்களுக்கு ஆறுதல் உள்ளிட்டவைகளை தெரிவித்துவிட்டு இந்த பகல்காம் பகுதியில் என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தன, அந்த தாக்குதல் நடத்தியவர்களை இதுவரை கைது செய்ய முடியாமல் அல்லது கண்டறிய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுவதால் இந்த பதில் தாக்குதலை நடத்தி இந்த தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எத்தகைய பதிலடி கொடுக்கலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளை ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எவ்வாறு எடுப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்றைய இந்த பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட அந்த முக்கிய அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அந்த உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இது உள்துறை செயலாளர் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர், பாதுகாப்புத்துறை செயலாளர் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கிறார்கள். இந்த முடிவுக்கு பிறகு எத்தகைய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள போகிறது என்பது குறித்த நடவடிக்கைகள் குறித்து இன்று இரவுக்குள் அல்லது நாளையே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதி முழுவதும் பகல்காம் மற்றும் அந்த தாக்குதல் நடைபெற்ற பகுதி மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே இப்போது பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டை விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேடுதல் வேட்டையில் முப்படையினரையும் ஈடுபடுத்துவது மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல் நடவடிக்கைகள், மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் இன்று அந்த பாதுகாப்புக்கான இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கிறது. நேற்று பிற்பகல் 3:30 மணி அளவில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற பின்னர் இன்று உடனடியாக சவுதி அரேபியாவிலிருந்து தனது பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க பயணத்தை முடித்து திரும்பிக் கொண்டிருக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீரில் அந்த தாக்குதல் நடைபெற்ற பகுதிகளை பார்வையிட்டு இப்போது டெல்லியில் அவர் இந்த பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அங்கு நடைபெற்றது என்ன, பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தது என்ன, மேலும் தாக்குதல் நடைபெற்ற போது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அந்த இடத்தில் நடைபெற்ற சோதனைகள், விசாரணை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளையும் இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் சமர்ப்பிக்க இருக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்புக்கான ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் இந்த அறிக்கைகள் மற்றும் அந்த சம்பவங்களின் பின்னணி, இதில் யார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பான டிஆர்எஃப் என்று அழைக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் உள்ளிட்ட அமைப்புகளின் செயல்பாடுகள் எவ்வாறு அதை முடக்குவது, எவ்வாறு அதற்கு பதிலடி தாக்குதல் நடத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் இன்றைய இந்த பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் பாகிஸ்தான் எல்லையிலும் இயங்கி வரக்கூடிய அந்த தீவிரவாத குழுக்களை அழித்தொழிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.